ராமராமா, ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரக ஜனவரி 4ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசம் 20ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ பிரதம திதி மதியம் 2:19 வரை உள்ளது. பின்பு த்விதீய திதி. நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். யோகா மாஹேந்திர யோகா. கரணம் கௌலவ கரணம். இன்னைக்கு பிரம்மஜானியாக ஜீவன் முக்தராக பிரகாசிச்சதான திருவண்ணாமலை ஸ்ரீ ஸ்ரீ ரமண பகவான் 146வது ஜெயந்தி. மகா புண்ணியகாலம். ராகுகாலகா அத்ய இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. பெண்கள் தலைமுடியை விரித்துவிடக் கூடாது என்கிறார்கள், ஏன்? பெண்மணிகளை அம்பாள் ரூபமாக நமது மதம் பார்க்கிறது, தெய்வ வடிவமாக பார்க்கிறது. அதனாலதான் ஸ்திரீ அப்படின்னாலே அவள் பூஜிக்கத்தக்கவள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். எത്ര நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக அப்படின்னு எந்த வீட்டுல பெண்மணிகள் பூஜிக்கப்படுகிறார்களோ, சந்தோஷமாக வைத்துக் கொள்ளப்படுகிறார்களோ, அந்த வீட்டிற்கு தான் தேவதைகளுடைய அனுகிரகமானது கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். எவ்வளவு பூஜை பண்ணாலும் நீ பெண்களை மதிக்கல, பெண்களை துன்புறுத்துகிறாய் என்றால் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அப்படி உயர்வான இடத்துல பெண்களை வைத்துள்ளது நமது சனாதன தர்மம். இந்த பெண்மணிகள் தலையை விரித்து கொண்டால் என்ன, விரித்து அதாவது முடிந்து கொள்ளாமல் அப்படியே விரிச்சு போட்டுண்டு பெண்மணிகள் இருக்கலாமா தலைய அப்படின்னா, அப்படி இருக்கிறது ஒரு சமயம். எந்த சமயம் அப்படின்னா, நமது வீட்டில் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அந்த சமயத்துல தலையை முடிஞ்சுக்க கூடாது, அவுத்து போட்டுடணும். அவுத்து விட்டுண்டு அப்படி இருக்கணும். மற்ற அனைத்து சமயங்களிலும் நுனியையாவது முடிந்து கொள்ள வேண்டும் பெண்மணிகள். இந்த நுனிமுடிய விரிச்சு விட்டுண்டு அப்படியே பறக்க விட்டுண்டு இப்படியே கோவிலுக்கு வருது, இப்படியே நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறது எப்போதுமே அப்படி இருக்கக்கூடாது. இப்ப நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறச்சையாவது நுனிமுடிய முடிஞ்சுக்க வேண்டாமா? முழுக்க பின்னிக்கல முழுக்க பண்ணிக்கலைன்னாலும் நுனியிலையாவது முடிச்ச கண்டிப்பாக போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கலைன்னா என்ன ஆகும்னா, இது பண்ணக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களும் வியர்த்தமாக போயிடும். அதாவது இந்த பூமிக்கு ஈர்ப்பு தன்மை உண்டு. அந்த சக்தியை முழுக்க இந்த முடி வழியாக அந்த பூமி ஈர்த்து கொண்டு விடும் என்றெல்லாம் கூறுவார்கள் பெரியோர்கள். அப்படி நுனிமுடியை முடிந்து கொள்ளாமல் பெண்மணிகள் இருக்கவே கூடாது. கட்டாயம் தலைவிரி கோலமாக இருப்பது என்பது ஒரு நல்ல ஒரு ஸ்ரேயஸிற்கு, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் தலைவிரி கோலமாக இருப்பது என்பதால் அதை தவிர்த்து நல்ல ஸ்ரேயஸை அடைய முயற்சிக்க வேண்டும். ராமராம்.